வணக்கம் நண்பர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வாழ்க்கையில இருக்கிற தடைகள் எல்லாம் நீங்கி நினைத்த காரியம் நல்லபடியா நிறைவேறணும்னு நாம எல்லாரும் ஆசைப்படுவோம் இல்லையா? அதுக்கு முழுமுதற் கடவுளான ஆணைமுகனோட அருள் நமக்கு ரொம்பவே முக்கியம். அந்த வகையில வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்திக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு இருக்கு. அது என்ன? அன்னிக்கு எப்படி விரதம் இருக்கணும்? என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்? அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நாம விரிவா பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. வளர்பிறை சதுர்த்தி இந்த நாள சாஸ்திரங்கள்ல வரத சதுர்த்தி அப்படின்னு ரொம்ப விசேஷமா சொல்வாங்க. வரத அப்படின்னா வரவழிப்பவர்னு அர்த்தம். அதாவது இந்த நாள்ல நாம மனமுருகி வேண்ட நியாயமான கோரிக்கைகளை விநாயக பெருமான் எந்த தடையும் இல்லாம உடனே நிறைவேற்றி தருவார். இதுல இன்னொரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா? கிழமைகள்லயே புதன்கிழமை அப்படிங்கிறது நம்ம விநாயக பெருமானுக்கு ரொம்பவே உகந்த நாள். அந்த புதன்கிழமையும் அவருக்குரிய சதுர்த்தி திதியும் சேர்ந்து வர்றதுனால இந்த நாள்ல நாம செய்யற வழிபாட்டுக்கு இரட்டிப்பு பலன் கிடைக்கும். நீங்க புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னாலோ, வேலை தேடணும்னாலோ, இல்ல வாழ்க்கையில எந்த ஒரு புது காரியம் தொடங்கணும்னாலும் இந்த நாள்ல விநாயகரை கும்பிட்டு ஆரம்பிச்சா வெற்றி நிச்சயம். சரி, இந்த நாள்ல எப்படி விரதம் இருந்து ஆனைமுகனை வழிபடலாம்னு பார்க்கலாம். அன்னைக்கு காலையில சீக்கிரமாவே எழுந்து குளிச்சு முடிச்சிட்டு வீட்டை சுத்தம் பண்ணிக்கோங்க. முடிஞ்சவங்க பகல் முழுக்க உண்ணா நோன்பு இருக்கலாம், இல்லனா பழங்கள் பால் மட்டும் சாப்பிட்டு எளிமையா விரதம் இருக்கலாம். மாலையில பூஜை செய்யும் போது விநாயகர் படத்துக்கு முன்னாடி நெய் தீபம் ஏத்தி வைங்க. விநாயகருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அருகம்புல் அப்புறம் எருக்கம்பூ மாலை சாற்றி வழிபடுறது ரொம்பவே சிறப்பு. அதே மாதிரி நெய்வேத்தியமா அவருக்கு பிடிச்ச கொழுக்கட்டை, சுண்டல் இல்லனா சர்க்கரை பொங்கல் செஞ்சு படைக்கலாம். பூஜை செய்யும் போது ஓம் கம் கணபதையே நமஹ அப்படிங்கிற மந்திரத்தை 108 முறை பொறுமையா சொல்றது உங்க மனசுக்கு பெரிய அமைதியையும் தைரியத்தையும் கொடுக்கும். இந்த நன்னாளில் முழு நம்பிக்கையோட விநாயக பெருமானை வழிபடுவோம். நம்ம குடும்பத்துல சந்தோஷம், செல்வ வளம், தொழில் மற்றும் கல்வியில சிறந்த முன்னேற்றம்னு எல்லாத்தையும் பெற்று பெருவாழ்வு வாழ்வோம். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதோட பலனை தெரிஞ்சுக்கட்டும். இது போல இன்னும் நிறைய ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு அருமையான பதிவுல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.